துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு புதுச்சேரிக்கு பொருந்தாது என்று கிரண்பேடி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற அதிகாரம் குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி ஆலோசனை நடத்தினார். டெல்லியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, துணைநிலை ஆளுநர் ஆகியோரில் யாருக்கு அதிகாரம் என்பது தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சென்னை SIET கல்லூரி மாணவர் தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவர்களை நியமனம் செய்யும் விழாவில் பங்கேற்ற பின் பேசிய கிரண்பேடி, உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு புதுச்சேரிக்கு பொருந்தாது என கூறியிருந்தார். Supreme Court judgments clearly differentiating that the Puducherry came through an act of parliament and the legislature of Delhi has come through amendment in the constitution. Therefore, the genesis and issues are both different. The Pondicherry is a product of what parliament enacted, and Delhi legislature is what the constitutional was amended, and therefore the situations are different. ஆனால் கிரண்பேடியின் கூற்று தவறு என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமர்வின் தீர்ப்பு அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என சட்ட நிபுணர் சொலி சொராப்ஜி கூறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முதலமைச்சர், அதிகாரிகளிடம் ஆளுநர் விளக்கம் கேட்கலாமே தவிர ஆய்வுக் கூட்டம் நடத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 239A-வும் 239 நம்முடைய மாநிலத்துக்கு இருக்கின்ற காரணத்தால் 239A சம்பந்தமாக டெல்லிக்கு உள்ள அதிகாரத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதற்காக ஒட்டுமொத்தமாகவே இந்த நீதிமன்ற தீர்ப்பு புதுச்சேரிக்கு பொருந்தாது என்று சொல்ல முடியாது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம், டெல்லி யூனியன் பிரதேசம், சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசம், அதுவும் சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசம். இதற்கிடையே புதுச்சேரியில் நாராயணசாமி தலைமையில் அமைச்சரவை கூடி ஆலோசித்தது. அதில் ஆளுநர் அதிகாரம், கள் மற்றும் மதுக்கடைகள் ஏலம் போகாமல் இருப்பது உள்ளிட்ட அம்சங்கள் ஆலோசிக்கப்பட்டன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஆர்த்தி மற்றும் ரஹ்மான்.